அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு தினம்தோறுமே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய நாட்களில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செஞ்சு வருகை தருவதாக சொல்லப்படுது. மேலும் பௌர்ணமி நாட்களில் கடற்கரையில் இரவு முழுவதுமே பக்தர்கள் பரிகார பூஜை மேற்கொள்கிறாங்க. திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய பிறகு 4 கிணற்றுல நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொள்கிறாங்க. மேலும் திருச்செந்தூரில் சஷ்டி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆடி, தை மற்றும் புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து பொதுமக்கள் வழிபட்டு மேற்கொள்றதாக சொல்லப்படுது. அந்த வகையில் காலை முதலே பவானி, குடுதுறை ஆறு மற்றும் அக்னி தீர்த்த கடல் என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம், திருச்செந்தூர் ஆகிய கடற்கரையில் பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து வராங்க. இந்த நிலையில் திருச்செந்தூரில் நடந்த ஒரு அற்புதமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூரில் காலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் ஆகியவை நடைபெற்று அதன் பிறகு பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்த பிறகு கடலில் நீராடி 4 கிணற்றுல புனித நீராடிய பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொள்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் அங்கு பக்தர்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்து தரப்பட்ட நிலையில் போலீஸ் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. பொதுவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புக்குரிய இடமாக சொல்லப்படுது. தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் மட்டுமே கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல்வேறு அறிந்திடாத தகவல்கள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கிய இடம் தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி, வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என்று மருவி இருக்கு. அதுபோல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் முன்னர் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகரின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யறாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவரின் தவத்தை கழித்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்கிரகத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. கோவில் 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடல்ல கரைக்கிறாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மணமுடிப்பதால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. இந்த கோவில் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேறு கிடைப்பதாக சொல்லப்படுது. நாளை கிணற்றில் சூரபத்மனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பேரிட்டு வந்த நீர்தான் நாளை கிணறாக இருப்பதாக நம்பிக்கை. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு என்று சொல்லப்படுது. கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாளி கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீக்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட கோவிலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. கோவில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடன் அமைஞ்சிருக்கு. கோபுரம் அது மட்டும் இல்லாமல் யாழ் மண்டபத்துக்கு மேல் 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்துடன் திகழ்கிறதாக சொல்லப்படுது. இதன் 9வது மண்டபத்தில் கடிகார மாளிகை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை. செந்தில் ஆண்டவரின் ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. மூலவருக்கு குமார சந்திர முறையிலும் சண்முகவருக்கு சிவகாம முறையிலுமே பூஜைகள் நடைபெறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் இருக்குது. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க. அஷ்டலிங்கங்களில் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரனாக பஞ்சபூதங்களாக உயிர்களாகவும் விளங்குகின்றார் என்பதை விளக்குவதற்காகவே சொல்லப்பட்டிருக்கு. முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை நம்ம கண்ணாலும் மற்ற லிங்கங்களை நம்ம மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நமது பிரார்த்தனைகள் முற்று பெறும். அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. மூலவருக்கு நெய்வேத்தியத்தில் காரம், புளி ஆகியவை சேர்ப்பதில்லை. சண்முகருக்கு நெய்வேத்தியத்தில் காரம், புளி உண்டு. பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், தினைமாவு ஆகியவை இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.